இது மகிமை நேரம். உலக ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நம் இயேசு செய்த அற்புதங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வந்தோம். இந்த அற்புதங்களை எப்படிங்க பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த அற்புதம் என் வாழ்க்கையில எப்படி நடக்கும்? இந்த அதிசயம் என் வாழ்க்கையில எப்படி நடக்கும்? எபிரேயருக்கு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இதே அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசியாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ முக்கியமான ஒண்ணு, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஜபிக்கிறதுக்கு முன்னால ஒரு அற்புதத்துக்காக ஜபிக்கிறோமா? என் வாழ்க்கையில இந்த அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஜபிக்கிறோமா? விசுவாசத்தோடு கூட ஜபிக்கிறோம். விசுவாசம் இல்லாம நீங்க மணிக்கணக்கா ஜபம் பண்ணாலும் அந்த பிரேயர் வேஸ்ட். எவ்வளவு நேரம் நீங்க விசுவாசம் இல்லாம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜபத்திற்கு பதில் வராது. ஏன்னா விசுவாசம் இல்லை. விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தீர்களானால் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். எப்படி விசுவாசிக்கணும்? இந்த காரியத்துல இயேசுவினிடத்துல கேட்க போறேன், இந்த காரியத்தை ஆண்டவனிடத்துல கேட்க போறேன், அல்ல இந்த காரியத்தை இயேசுவினிடத்துல ஆண்டவனிடத்துல கேட்டிருக்கேன், அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் எனக்கு அதிசயம் செய்வார் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிச்சு ஜெபிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அமெரிக்க தேசத்தில் ஒரு சின்ன பையன், அவன் கூட்டம், ஓவன் ராபர்ட்ஸ், பெரிய தேவ மனிதர். அவர் பிரசங்கிக்கதை கேட்கும்படியாக அவன் வந்திருக்கிறான். ஓவன் ராபர்ட்ஸ் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். வருகிறார்னு சொல்லி கேள்விப்பட்டு இப்போ முதல் நாள் கூட்டத்துக்கு போயிருக்கிறான். பயங்கர கூட்டம், அவரை பார்க்க முடியவில்லை. 2ஆம் நாளும் போயிருக்கிறான், அவரை பார்க்க முடியலை. 3ஆம் நாள் கடைசி கூட்டம், எப்படியாவது அவரை பார்த்துடணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணிடணும். ஏன்னா இவனுக்கு 2 காலில் ஒரு கால் கட்டை, அதனால ஒரு கொஞ்சம் பெரிய ஷூவை போட்டு இந்த காலுக்கு அந்த காலுக்கும் சமமாக வச்சுருப்பான். பார்த்து எப்படியாவது ஜெபிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவன் காத்துக்கொண்டே இருக்கிறான். கூட்டம் முடிஞ்சுது. ஓவன் ராபர்ட்ஸ் அப்படி மேடையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். இவனை பார்த்த உடனே கேட்குறார், வாட் யூ வாண்ட்? ஐ மீட் டு ஓவன் ராபர்ட்ஸ், ஐ மீட் டு ஓவன் ராபர்ட்ஸ். இவர் ஒன்றுமே பெரிய ஜெபம்லாம் பண்ணலை, தலை கொஞ்சம் ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் அவ்வளோதான், போய்கிட்டே இருந்தார். இவன் அந்த வார்த்தையை சொன்ன, அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்து அவர் போன உடனே மடமடன் 2 ஷூவும் கலத்துனா, கீழே போட்டால் மைதானத்தில் ஓட ஆரம்பித்தான். அவனுடைய கால்கள் அந்த சமமாக மாறினது. ஒரு கால் கட்டன்னு சொன்னல, அது நேராக சமமாக மாறிச்சு. இவனுக்குள்ள விசுவாசம். அவர் ஜெபம் பண்ணிட்டார், நானும் ஜெபிச்சிருக்கிறேன், அற்புதம் நடந்துட்டு. அற்புதம் நடந்த பிறகு எதுக்கையா எனக்கு இவ்வளவு பெரிய ஷூ தேவையில்லையே, போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சான். அந்த கால் சமமாய் மாறினது. அவனுக்குள் இருந்த விசுவாசம். விசுவாசம் கிரியை செய்தது. உங்க விசுவாசம் கிரியை செய்தா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். பைபிள் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கும். அப்போ இயேசுவை விசுவாசிச்சு, இயேசுவை நம்பி, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார்னு அவருடைய பாத்துல காத்திருக்கணும். ஒரு தேவையா? ஜெபம் பண்ணிட்டு யாரு ஏதாவது கொடுப்பாங்களா? இல்லை, இயேசு தருவார், காத்திருக்கணும். அதான் விசுவாசம். அதுக்கு பேர் தான் ஃபெய்த். அவர் யார் மூலமாவது எந்த வகையிலாவது தருவார், அவரால் முடியும். இப்படிதான் இயேசு அற்புதம் செய்வார் இல்லைங்க, முடியாது, அப்படி சொல்ல முடியாது. இந்த வகையில தான் இயேசு அற்புதம் செய்வார், இந்த வகையில தான் இயேசு அற்புதம் செய்வார், இப்படிதான் இயேசு அற்புதம் இல்லை. அவர் எப்படியும் எந்த வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் அற்புதம் செய்யக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. இப்படிதான் அற்புதம் செய்வார் இல்லை, அவர் எந்த வகையிலும் எப்படியும் அவர் அற்புதம் செய்வார்.
என் செங்கடலை ரெண்டா பிளந்தாருங்க. மோசே கோல நீட்டினார், செங்கடல் ரெண்டாக பழக்கிறது. ஆசாரியருடைய கால்கள் யோர்தானிலே படுகிறது, யோர்தான் ரெண்டாக பிரிந்து போகிறது. உலகத்துல நடக்காத ஒண்ணுங்க நடக்குதுங்க. எரிகோவின் பெரிய மதில்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்து பாடி ஆர்ப்பரிக்கிறார்கள், மதில் இடிந்து விழுகிறது. முடியுமா? முடியாத உலகத்துல. இயேசுவின் அற்புதம். அவரால் எந்த சூழலையும் எப்படியும் மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். எந்த சூழ்நிலையும் மனிதனுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கக்கூடிய இயேசு வல்லமை உள்ள ஆண்டவர். டாக்டர்ஸ் உங்களை கைவிட்டிருக்கலாங்க, முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம், இந்த நோய் மாறாது முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள் கடந்து வந்தால், முடியாதுன்னு சொன்ன இடத்துல உங்களுடைய சரீரத்தில் அந்த நோயை மாற்றி உங்கள் சாதாரண முந்தி எப்படி இருந்ததோ அதே போல உங்கள் சரீரத்தை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை இருக்கிறது. அவரால் முடியும். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசித்தால், உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துதான் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயம் செய்வார். உங்களுக்கு விசுவாசமே இல்லையா, எப்படி இயேசு அற்புதம் செய்ய முடியும்? விசுவாசம் இல்லையா? கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண எனக்கு உதவிச்சு, என்னுடைய விசுவாசத்தை எனக்கு வர்த்திக்க பண்ண உதவிச்சு, என் வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய விசுவாசம் வளர உதவி செய்ய ஆண்டவரே. கேட்போம் ஆண்டவர்கிட்ட. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ண செய்வார். வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்வார், தம்முடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வழங்க பண்ணுவார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே கேளுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார். அற்புதம் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள ஆண்டவர். அநேகருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட கேட்போம், நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகத்துவமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எந்த இடத்திலும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ நோக்கி கூப்பிடுகிற எல்லா இடத்திலும் நீர் செவி கொடுக்கிற ஆண்டவர். இப்பொழுதும் இந்த இடத்தில் நீர் இருக்கிறீர், எங்கள் மத்தியில் இருக்கிறீர். நம்முடைய ஜனங்கள் எங்கெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவருடைய மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் அற்புதம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் சரீரத்தில் வியாதி மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, யாருடைய குடும்பத்தில் எல்லாம் நீர் அதிசயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, அவருடைய குடும்பத்திலே கர்த்தர் அற்புதமை அதிசயம் செய்யும்படி அவன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தம்முடைய வல்லமையான கரம், தம்முடைய மாறாத கரம், தம்முடைய உன்னதமான கரம் இறங்கி அற்புதம் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமையான கரம் அற்புதங்களை செய்வதாக, தம்முடைய உன்னதமான கரம் அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சரீரத்தில் பாடுகளோடு கூட வேதனையோடு கூட யாரெல்லாம் இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வியாதியின் கூறுகள் மறையட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வியாதியின் கூறுகள் மறைவதாக. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். 14 வருடமாய் தலைவலியினாலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினாலே 14 வருஷம் வேதனை அனுபவிக்கிற லூர்து மேரி, கர்த்தருடைய வல்லமங்க மேல இறங்குது சிஸ்டர். கர்த்தருடைய வல்லமங்க மேல இறங்குது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமங்க மேல இறங்குது. இப்பொழுது உங்களுக்கு கர்த்தர் அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் கடன் பிரச்சனை இருக்கிறதோ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அந்த கடன் பிரச்சனை மாறுவதாக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் அற்புதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதிசயத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக, கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கால்களிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனையினாலே கால்களை மடக்க முடியாதபடி, கால்களை நீட்ட முடியாதபடி அடிக்கடி வேதனை அனுபவிக்கிற
தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மீதும் உடைய வல்லமை இறங்கட்டும். தேங்க்யூ லார்ட். ஒரு அற்புத விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். அற்புத விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்வதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்வதாக. மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த டிவி நிகழ்ச்சி நடத்துகிற நம்முடைய தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த டிவி இன்னும் மென்மேலும் பெருக கர்த்தர் உதவி செய்கிறார். இதற்கு உதவி செய்கிற தேவதாசனை கர்த்தர் ஆசீர்வதி காத்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.